இருப்பாங்க, என்னுடைய வாழ்க்கையில கடைசி வரையும் பயணிப்பாங்கன்னு சொல்லி நீங்க யாரு நம்பினீங்களோ அவங்க எல்லாரும் உங்களை விட்டு என்ன செய்திருக்கலாம், போயிருக்கலாம். இன்றைக்கு உங்க மேல அன்பா இருக்கிற கர்த்தர் சொல்றாரு, நீ இன்றைக்கு அவரை இறுக்கி பிடிச்சுக்கொள்ளு. அவர் இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில அடைக்கப்பட்ட கதவுகள், உன்னுடைய வாழ்க்கையில நடக்காத அற்புதங்கள், உன்னுடைய வாழ்க்கையில எந்தெந்த சூழ்நிலைகள்ல எல்லா காரியங்களும் நின்று போயிருக்கோ அந்த காரியத்தை மீண்டும் கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமா மாற்ற போறாரு. இன்றைக்கு உங்களுடைய குடும்பம் உங்களுடைய சொந்தத்துல புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், உங்க குடும்பத்துல புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டிருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு விரோதமா எழுப்புறவங்க நிறைய பேரா இருக்கலாம், உங்களை அவமானப்படுத்துறவங்க நிறைய பேரா இருக்கலாம், உங்களை தூசிக்கிறவங்க நிறைய பேரா இருக்கலாம். நீங்க கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருக்காக காத்திருந்து அவருடைய வசனத்தை நீங்க கைக்கொள்ளும் பொழுது, அவர் மேல நம்பிக்கையா இருக்கும் பொழுது, கர்த்தர் இதை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை செய்ய போறாரு. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசாயாக்கு எழுதின புஸ்தகம் 45வது அதிகாரம் 4வது 5வது வசனம் சொல்லுது, அவர் பாருங்க, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை உங்களுக்கு கொடுப்பாரா. நீங்க விசுவாசத்தோட நம்பிக்கையா இருங்க. உங்களை அவமானப்படுத்துறவங்க அவமானப்படுத்தட்டும், உங்களை வேதனைப்படுத்த